Hi, how are you? Are you okay? இப்படி பல வார்த்தைகளை நாங்கள் ஆங்கிலத்தில் கேட்டிருக்கலாம். வணக்கம், நான் ஜாய். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கில ஆசிரியர் அல்ல. அதனால் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஆங்கிலம் படித்தது படி. ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாக நாங்கள் குட்டி குட்டியாக பேசிக்கில் இருந்து ஆங்கிலத்தை படித்து கொண்டு வரோம். நல்ல சத்தமாக இருக்குது, இயற்கையோடு சேர்ந்து ஒரு ஆங்கிலம். இந்த வீடியோவில் குறிப்பாக நாங்கள் சிம்பிளாக ஒரு வார்த்தை படிக்க போகிறோம். அது உங்களுக்கு தெரிந்த வார்த்தை. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த ஆவுக்கும் யூவுக்கும் ஹவுக்கும் அர்த்தம் தெரிந்திருக்கும் அப்படின்றது தெரியாது. ஓகே, ஸோ ஹவ் ஆர் யூ? ஹவ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எப்படி, ஆ என்றால் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹவ் ஆர் யூ? ஸோ இந்த ஆ என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அது ஒரு வினை. ஆ யூ இருக்கிறீர்கள். ஹவ் எப்படி. ஹவ் ஆர் யூ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியான சத்தமாக இருக்குது. இந்த இடத்த நான் மாற்ற வேணும். அடுத்த வீடியோவில் மாற்றுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விடயம் ஹாய் ஹவ் ஆர் யூ என்றால் அதுக்கு மீனிங் என்ன. ஸோ அதை விட வேறு எப்படி கேட்கலாம். ஹவ் இஸ் கோயிங் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் புரோக்கனான இங்கிலீஷ் தான், பட் ஓகே. ஹவ் இஸ் கோயிங்னு சொல்லி சொன்னால் எப்படி உங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹவ் இஸ் கோயிங். ஹவ் இஸ் கோயிங். ஓகே, ஹவ் இஸ் கோயிங் யுவர் லைஃப். ஹவ் இஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. கோயிங்ன்றது போய்கொண்டிருக்கிறது. ஹவ் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஹவ் இஸ் யுவர் ஃபாதர், உங்களுடைய அப்பா எப்படி இருக்கிறார். ஹவ் இஸ் யுவர் மதர், உங்களோட அம்மா எப்படி இருக்கிறா. ஹவ் இஸ் யுவர் சிஸ்டர். ஹவ் இஸ் யுவர் ஸ்டடீஸ். ஹவ் இஸ் யுவர் லைஃப். ஹவ் இஸ் யுவர் நியூ பாய் ஃப்ரெண்ட். ஹவ் இஸ் யுவர் நியூ கேர்ள் ஃப்ரெண்ட். இப்படி என்று கேள்வியை அடுக்கி கொண்டே போகலாம். ஓகே, ஹவ் இஸ், ஹவ் ஆர். ஓகே, ஹவ் இஸ் என்று சொல்லி சொன்னால் அது ஒருமையை பார்த்து முன்னிலையில் அல்லது படற்கையில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுவே ஹவ் ஆர் என்று சொல்லி சொன்னால் முன்னிலையில் அல்லது படற்கையில் இருக்கக்கூடிய, பொதுவாக பன்மையில் வரக்கூடிய, பட் சில நேரங்களில் முன்னிலை இருக்கிற வரைக்கும் நீங்கள் யூ ஆர்ன்னு கேட்குறபடியால் ஒருமைக்கும் சொல்லலாம். ஓகே, கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. தமிழ் கொஞ்சம் மட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆங்கிலமும் மட்டுமட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி ஒரி பண்ணாதீங்க, ஈஸியாக படிக்கலாம். ஓகே, ஹவ் இஸ் யுவர் லைஃப். ஹவ் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற அர்த்தம். ஹவ் இஸ் யுவர் நியூ ஃபோன், உங்களுடைய புது ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க போகிறீங்க. ஹவ் இஸ் யுவர் வாட்ச். ஹவ் இஸ் யுவர் நியூ வாட்ச் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹவ் இஸ் யுவர் நியூ கேர்ள் ஃப்ரெண்ட், உன்னுடைய புது கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறான்னு கேட்கலாம். இப்போல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு கூட தானே, அதனால் ஹவ் இஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹவ் இஸ் யுவர் மதர் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய அம்மா எப்படி இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். பொதுவாக தமிழர்கள் இருக்கக்கூடிய வழக்கம், நாங்கள் ஒருவரை பார்த்தோன்னா அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிறது. ஸோ ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி. ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி. ஹவ் இஸ் யுவர் டேட். ஹவ் இஸ் யுவர் மாம். டேட், மாம், மதர், ஃபாதர், சிஸ்டர், வாட் எவர். ஹவ் இஸ் யுவர் யங்கர் சிஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். உங்களுடைய இளமையான தங்கை எப்படி இருக்கிறாங்க. ஓகே, உங்களுடைய சின்ன தங்கை, யங்கர் சிஸ்டர். ஓகே, ஓல்டர் இல்லை, யங்கர். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் படித்தது என்ன. ஹவ் இஸ், ஹவ் ஆர். ஹவ் இஸ்ன்றது எப்படி இருக்கின்றது. ஹவ் ஆர்ன்றது எப்படி இருக்கிறார்கள் அல்லது எப்படி இருக்கின்றீர்கள். ஓகே, அல்லது எப்படி இருக்கின்றது, கணக்க பன்மை எப்படி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ ஹவ் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஹவ் இஸ் யுவர் நியூ ஜாப், உங்களுடைய புதிய வேலை எப்படி இருக்கிறது. ஹவ் இஸ் யுவர் நியூ பாஸ், உங்களுடைய புது முதலாளி எப்படி இருக்கிறார். ஹவ் இஸ் யுவர் நியூ மேரிட் லைஃப், உங்களுடைய புதிய கல்யாண திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப் அப்படின்னு கேட்பாங்க, உங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஓகே, ஹவ் இஸ் யுவர் நியூ சம்திங். ஹவ் இஸ் யுவர் நியூ ஹவுஸ், உங்களுடைய புது வீடு எப்படி இருக்கிறது. லுக்கிங் குட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஹவ் இஸ் என்றதுக்கு
முன்னுக்கு ஹவு, அங்கால ஒரு இஷ்ஷை போட்டுட்டு இங்கால நீங்கள் எந்த வார்த்தைகளையுமே அட்டாச் பண்ணி கொள்ளலாம். How is your blah blah? How is your blah blah? How is their blah blah? How are they anu தான் வரும். ஓகே, how is their அப்படின்ற சான்சஸ் இருக்குது, பட் டோன்ட் வரி. நான் உதாரணம் சொல்கிறேன், ஒரு 5 உதாரணம் சொல்லிவிட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். How is your father? ஃபாதர் அப்படின்னு உச்சரிக்கக்கூடாது, ஃபாதர் அப்படின்னு நிப்பாட்டிடணும். ஸ்டாப், ஆருக்கு ஸ்டாப் வச்சிடணும். How is your mother? How is your sister? How is your brother? How is your brother? How is your new job? How is your birthday party? உங்களோட பர்த்டே பார்ட்டி சரிங்க, ஹவ் இஸ் யுவர் பர்த்டே பார்ட்டி என்று உண்டைக்கு போகணும். பர்த்டே பார்ட்டியில் போயிட்டு நீங்கள் கேட்கலாம். ஹவ் இஸ் த டே அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு இருக்கலாம். ஓகே, ஹவ் இஸ் த வெதர், வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹவ் இஸ் த வெதர்? ஓகே, ஹவ் இஸ் த டே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டோன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் நவ்.